பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. Thank you. ஏப்பா இது சிங்கத்தோட கர்ஜன மாதிரியே இருக்கேப்பா. ஆமாப்பா, அந்த சிங்கம் கொஞ்ச நாளா இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப கோவமா இருக்கு போல. யார பார்த்தாலும் உடனே அட்டாக் பண்ணிடுது. ஆனா சிங்கம் எதுக்காக திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு தெரியலையேப்பா ஏன் அந்த மாதிரி பண்ணுதுன்னு. ஆனா இதுக்கு முன்னாடி அது அந்த மாதிரி பண்ணதே இல்ல. இந்த சிங்கம் உட்கார்ந்துருக்கப்பா, எதுக்காக சிங்கத்தை பார்த்து நீங்க எல்லாம் பயப்படணும்? எங்களுக்கெல்லாம் கமாண்டோ ஃபோர்ஸ்ல வந்து சிங்கத்தை எப்படி வளைச்சு பிடிக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? மீன் வலைய தூக்கி அது மேல போட்டு அதை அப்படியே அமைக்கி எங்களால பிடிக்க முடியும். நிஜமாவா? உண்மைதான், நான் சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த லட்டு சிங்கிக்கு எப்பவும் பொய் சொல்லவே வராது. எங்களுக்கு சிங்கம் போல சத்தம் போடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? சரி, கவனமா கேளுங்க. அட, எதுக்காக பயப்படுறீங்க? நான் தான் இப்ப அந்த சத்தம் போட்டது. என்னோட சத்தம் அப்படியே ரியலா இருந்ததால நீங்க அப்படியே பயந்து நடுங்கிட்டீங்க. திரும்பவும் நான் சத்தம் போடவா? இவரு ஒருத்தர் நேரம் கட்ட நேரத்துல நான் உங்களுக்கு மீன் பிடிக்கிற வலைய கொண்டு வந்து கொடுத்துறாங்க ஐயா. என்னது? ஆகாஷ் இங்க வந்துடுச்சு. என்னோட இதய துடிப்பு அதிகமாய் தலை சுத்துது. எந்திரிங்க லட்டு சிங் சார், எந்திரிங்க. அந்த சிங்கத்தை நான் அனுப்பி வச்சுட்டேன். சொன்ன உடனே அமைதியா போயிடுச்சு. இல்லனா எனக்கும் அதுக்கும் பெரிய யுத்தமே நடந்திருக்கும். போலீஸ்காரரே, நான் இந்த வலைய வச்சுதான் நிறைய மீன்களை பிடிச்சிருக்கேன். இப்ப நீங்க இந்த வலைக்கு எந்த சேதமும் ஏற்படாம அந்த சிங்கத்தை மட்டும் பிடிச்சிருங்க ப்ளீஸ். அடக்கு என்னப்பா நீ நான் சொன்னதை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்ட? சரி பரவாயில்ல, அந்த சிங்கம் வரட்டும். இந்த வலைய வீசி அதை எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. இங்க பாருப்பா, நீங்க சிங்கம் மேல வலைய போட்டு புடிச்சிருவீங்களா? நீங்க ரொம்ப தைரியசாலி போல இருக்கு. அந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு நானும் நிறைய பொரிய வச்சிருக்கேன். எதுலயாவது ஒண்ணுல கண்டிப்பா அது மாட்டிக்கும். அந்த சிங்கம் ரொம்ப தாங்கி தாங்கி நடக்குதே, அதுக்கு கால் வலிக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சிவா. வாங்க. பாய். தேங்க்யூ சிவா. நான் வீட்டுல சொல்லிட்டு வரல, அதனால காட்டுக்குள்ள போவேனா? சிங்கம்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பயம் சிவா. போங்க லட்டு சிங் அங்கிள், நான் தான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் இங்க ஜீப்லயே இருங்க. நான் சிங்கம் எங்க இருக்குன்னு பறந்து பாக்குறேன். ஓகே சிவா.
அட என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, சிங்கம் இந்த வலையில மாட்டி இருந்தது, நான் அதை போக விட்டுட்டேன். ஓ நோ, நீ எதுக்காக அப்படி பண்ண? அத நான் புடிச்சு இன்னொரு நேஷனல் பார்க்குக்கு அனுப்பலாம்னு நினைச்சேன். அது ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, அதோட தாங்கி தாங்கி நடந்துச்சு. அது போற வரவங்களோட ஜீப்பை தாக்குது சிவா. ஜீப்ல கால் பட்டு அதுக்கு காயம் பட்டிருக்கோம். திரும்ப அத நீ போக விடாத. ஓகே சார், ஐ அம் சாரி. வேகமா போ. அட நிறுத்துங்க, நிறுத்துங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு அது மேல ஃபயர் பண்ணாதீங்க, அது ஏதோ கஷ்டத்துல இருக்கு. சிவா, என்னோட வேலையில நீ தடங்களா இருக்காத. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அந்த சிங்கத்தால டூரிஸ்டுங்க வர்றதையே நிறுத்திட்டாங்க. சிங்கம் கஷ்டத்துல இருக்குங்கிற விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது தாங்கி தாங்கி நடக்குது. அப்படின்னா சிங்கம் கண்டிப்பா ஏதோ வழியில இருக்கு. ஆனா இவங்க அத தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா சிவா, நீ சொல்றது கூட சரியா இருக்கலாம். லட்டு சிங் அங்கிள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவா, எனக்கு இந்த விஷயத்துல எதுவுமே தோணலப்பா. ப்ளீஸ் என்கிட்ட அது மேல வலைய போடுன்னு மட்டும் சொல்லாத. நோ 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 நோ. சரி, நானே என்ன விஷயங்கிறத கண்டுபிடிக்கிறேன். நான் அந்த சிங்கத்தை பார்த்துட்டேன். நீங்க நார்த் டைரக்ஷன்ல வந்துட்டே இருங்க, நானும் அங்கதான் இருக்கேன். ஓகே சிவா. ஓ, இப்ப புரியுது. இதுதான் விஷயமா? உன்னோட வலி எனக்கு புரியுது. நீ ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்க. நான் ஏதாவது பண்றேன். லட்டு சிங் அங்கிள், அந்த சிங்கம் மேல வலைய போடுங்க. அதோட கால்ல ஏதோ குத்தி இருக்கு. அட என்ன சிவானி, எதுக்காக இப்படி என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? கமாண்டோ ட்ரைனிங் எல்லாம் இவ்வளவு வருஷம் ஆச்சு, அதெல்லாம் ஞாபகமா இருக்க போது. ஐயோ, நீங்க சிவா சொல்றத கொஞ்சம் கேளுங்களே, அப்பதான் லயனை காப்பாத்த முடியும்பா. அதுதான் ஒரே வழி. பொறுமையாரு, ஒண்ணு இல்ல, ப்ளீஸ் பொறுமையாரு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ் அமைதியாரு, ப்ளீஸ். அந்த பக்கம் தான் சிங்கத்தோட சத்தம் கேக்குது. அப்படி போ. என்னால இத கண்டிப்பா பார்க்க முடியாது. வேண்டாம், விட்டுரு. இதுக்கப்புறம் நீ சீக்கிரமா குணமாயிடுவ. சிவா, நீ தள்ளி போயிடு. இப்பவே மயக்க ஊசிய ஃபயர் பண்ற. ப்ளீஸ் டாட் ஃபயர் பண்ணாதீங்க. இப்ப இது கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீ தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. எதுக்காக அது பக்கத்துல நின்னுட்டு இருக்க? நீங்க தள்ளி போயிடுங்க, இதுக்கு கோபம் வந்துற போது. நான் அதை பிடிக்கட்டுமா? வலையை என்கிட்ட கொடுங்க, இப்பவே நான் அதை பிடிக்கிறேன்.
இதுக்கப்புறம் சிங்கத்தோட வலி குறைஞ்சிரும். இனி அது யாரையும் தொல்லை பண்ணாது. அதோட மிருகங்க எப்பவும் காரணம் இல்லாம யாரையுமே தாக்காதுங்க. அதே மாதிரி நாமளும் மிருகங்களை தொல்லை பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வாழ எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு மிருகங்களுக்கும் உரிமை இருக்கு. சிவா, நீ ரொம்ப தைரியமான வேலைய பண்ணிருக்க. நான் இத்தனை வருஷம் காட்டுல இருந்தோம் இந்த விஷயத்த கத்துக்கவே இல்ல. உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. லட்டு சிங் அங்கிள், நீங்க எதுக்காக எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கமிஷனர் சார் என்கிட்ட இந்த இடத்துல போய் நோ என்ட்ரி போர்டு வச்சுட்டு வர சொன்னார் சிவா. ஏன்னா இதுக்குள்ள போறவங்க யாருமே திரும்ப வரது இல்லையா. அவங்க எங்க காணாம போறாங்கன்னு தெரியல சிவா. சார், அவங்க எங்க போறாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க ஒரு டேஞ்சரான சீ கிரீச்சரோட வயித்துக்குள்ள போயிடுவாங்க. இங்க சீ கிரியேச்சர்ஸ் எங்க இருக்கு? கேவ் காலியா தானே இருக்கு. இல்ல, உள்ள சீ கிரியேச்சர் இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான ஒரு கேவ். இந்த கேவ்ஸ்க்கு பின்னாடி கடல் இருக்கு. உள்ள தண்ணியோட சீ கிரியேச்சர் வெளியே வரும். அதுக்குள்ள போறவங்கள சீ கிரியேச்சர் அப்படியே சாப்பிட்டுடும். லட்டு சிங் அங்கிள், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சிவா, இந்த இடத்துல போர்டு வச்சுட்டா உள்ள போய் நாம என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். வாங்க. நில்லுங்க நில்லுங்க. யாரு? எல்லாரும் லைனா நில்லுங்க. அட, இந்த போட்டோ எதுக்கு எடுத்த? இல்ல, நீங்க எல்லாரும் இப்ப உள்ள போறீங்க. திரும்ப உங்களை பார்க்க முடியுமா இல்லையான்னு தோணல. ஒருவேளை யாராவது வந்து கேட்டாங்கன்னா இந்த போட்டோல இருக்கவங்க உள்ள போனாங்கன்னு. சிவா, நம்ம அவசியம் உள்ள போய் தான் அவனுமா கொஞ்சம் சொல்லு. யாரும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். ஏதாவது யோசிக்கலாம். ரேவா, இது டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமா சிவா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இங்க உள்ள தண்ணி வர மாதிரி சத்தம் கேக்குது. சிவா, இங்க பின்னால தண்ணி இருக்கு இல்லையா? அந்த சத்தம் தான் இப்ப உனக்கு கேட்டிருக்கோம். ரொம்ப பசிக்குது. நம்ம ஏதாவது சாப்பிடலாமா? வாங்க. அங்க தண்ணி வருது. ஓடுங்க, சீக்கிரம் போங்க. சிவா, உன்னோட பேக் பா. பேக்கை இப்போ எடுக்க வேண்டாம். ஏன்னா தண்ணி ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம கண்டிப்பா இங்க இருந்து வெளியில போகலாம். ஓகே சிவா, அந்த மரம் வெற்றவர் சொன்னார்ல, சீ கிரியேச்சர்ஸ் எல்லாம் தண்ணி வந்ததும் வெளியே வரும்னு. தண்ணி இப்ப வந்துருச்சு. அப்போ சீ கிரியேச்சர்ஸும் வருமா? எதுக்காகவும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என் பின்னால வாங்க. அடடா, யாரோ என் காலை நல்லா புடிச்சுக்கிட்டாங்க. இது என்ன உள்ள இழுக்குது. உள்ள யாரோ இழுத்தாங்க சிவா. சீ கிரியேச்சர் இருக்கான். என் காலை புடிச்சு பலமா இழுத்துக்கிட்டு இருந்தான் சிவா. சிவா, நம்ம இங்க இருக்க கூடாது. வா போலாம். யாரும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். ஏதாவது யோசிக்கலாம். தண்ணிய உள்ள இருந்து இழுக்கிற மாதிரி அப்படி உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. நான் இப்ப என்னோட பேக் எடுத்துட்டு வந்தாகணும். அதுல என் சைக்கிள் இருக்கு. பேக் இல்லைன்னா நான் வேலையே செய்ய முடியாது. சிவா, தண்ணி முதல்ல கொஞ்சம் கம்மியாகட்டும். அதுக்கப்புறமா நீ பேக் எடுக்க போ. ஏப்பா, எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப பசிக்குதுப்பா. மீன் துள்ளி குதிக்கிறத பாக்கும்போது எனக்கு அப்படியே பசி டபுள் ஆகுது.
எங்க கிராமத்துல நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? தண்ணில இறங்கி சட்டையவோ இல்லனா ஏதாவது ஒரு துணியையோ வச்சு 2 பக்கமும் பிடிச்சு மீனை பிடிப்போம். மீன் அதுல மாட்டோம். இங்க பெரிய துணி எதுவும் இல்ல, ஆனா சட்டைய வச்சு பிடிக்கலாம். நம்புங்கப்பா, அதுல இருந்து நாம மீனை ஈஸியா எடுத்துக்கலாம். அதுக்கு ஷர்ட்டும் பெருசா இருக்கணுமே. அட ஆமா, லட்டு சிங் சாரோட ஷர்ட் வாங்கிக்கலாம். லட்டு சிங் சார், ஷர்ட் கொடுங்களேன் ப்ளீஸ். இல்ல நான் ஷர்ட்ட கொடுக்க மாட்டேன். நோ, முக்கியமா சட்டை முக்கியமா. தர மாட்டேன். வாவ், ஆதி, குட் ஐடியா. இப்ப நீங்க இங்க இருக்கிற மரக்கிளைகளை உடைச்சிட்டு வாங்க. நான் இங்க இருக்கிற 2 கல்லை தேய்ச்சி நெருப்ப உண்டாக்குறேன். இன்னைக்கு என்னோட கமாண்டோ ட்ரைனிங்கை யூஸ் பண்ண போறேன். எஸ். நீங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் எங்கேயும் போகாம இங்கேயே இருங்க, சரியா? ஹலோ, இந்த சின்ன பையனுக்கு நம்ம ரகசியம் தெரிஞ்சிருச்சு. இவன் என் முகத்தை பார்த்துட்டான். சீக்கிரம் வாங்க. பாய் பாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் போகலாம். யாரும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இங்க எந்த சீ கிரியேச்சர்ஸும் இல்ல. இங்க இருக்கிற சில ஆளுங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. எனக்கும் முன்னாடியே அந்த சந்தேகம் இருந்தது. எஸ். வாங்க. அவங்க கதையை முடிச்சிருங்க. அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது. அப்புறம் நம்ம சீக்ரெட் லீக் ஆயிடும். இந்த முகத்தை முன்னாடியே பார்த்த மாதிரியே இருக்கே. சிவா, இவருதான் நம்ம உள்ள வரப்ப போட்டோ எடுத்தவரு. நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, ஆனா உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது சின்ன பையா. பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
நீங்க எல்லாரும் எப்படி தண்ணிக்குள்ள வந்தீங்கங்கறத உடனே சொல்லுங்க பார்க்கலாம். ஹை, எதுக்காக இங்க வரவங்க எல்லாரையும் பயன்படுத்துறீங்க? முதல்ல அத சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க எல்லாரும் சீ பைரட்ஸ். உள்ள யாரையும் நாங்க வர விடுறதே கிடையாது. ஏன்னா உள்ளதான் கொள்ளையடிச்ச பணத்தையும் பொருளையும் நாங்க வச்சிருக்கோம். யாராவது வந்தாங்கன்னா நாங்க உள்ள இருக்கிற சீக்கிரட் டோரை திறந்து விட்டுருவோம். அது வழியா கடல் தண்ணி உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க காலை பிடிச்சி இழுத்து அவங்கள பயன்படுத்திடுவோம். சரி, அந்த கதெல்லாம் இருக்கட்டும். என்னோட காலை பிடிச்சி இழுத்தவன் யாருங்கறத சொல்லுங்க. சரி, உங்க எல்லாரையும் நான் ஜெயிலுக்கு இழுத்துட்டு போய் நல்ல பாடம் சொல்லி கொடுக்கறேன். இந்த நோ என்ட்ரி போர்டை எடுங்க உடனே. இப்போ இங்க யாரு வேணாலும் என்ட்ரி ஆகலாம். இதுக்கப்புறம் இது டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்க போகுது. இதனால எனக்கு ப்ரமோஷனும் கிடைக்க போகுது. இன்றைய முக்கிய செய்திகள். பிரேக்கிங் நியூஸ். வெட்டுக்கிளியோட ஒரு பெரிய கூட்டம் வீனஸ் சிட்டியில இருந்து வேதா சிட்டியை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. இது எந்த இடத்தெல்லாம் கடக்குதோ அந்த இடத்துலலாம் இது மிக வேகமா அழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்காக லட்டு சிங் சிவாவை கூப்பிட வராம இருந்தா நல்லா இருக்கும். பாட்டி, நான் சிவாவை கூப்பிட வரவே இல்ல பாட்டி. இப்பதான் இவ வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அதுக்குள்ள இவனே வந்துட்டா பாத்தீங்களா? நான் சிவா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இவன் வீனஸ் சிட்டி பக்கம் போக கூடாது. ஏன்னா அந்த பக்கம் பெரிய வெட்டுக்கிளி கூட்டம் வருது. ரொம்ப பெரிய வெட்டுக்கிளி கூட்டம். சிவா, வா நம்ம கொஞ்ச நேரம் வெளில பேசிட்டு வருவோம். ஆஹா, கூட்டிட்டு போ. வெளியே தானே சுத்த போறீங்க, தாராளமா கூட்டிட்டு போ. கண்டிப்பா நீ ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். அட விடாமா, ஏன் நீ நம்ம லட்டு சிங்க போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்துற? ஆமா, லட்டு சிங் சார் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருல்ல, அவருக்காக நீங்க ஒரு பாட்டு தான் பாடுங்களேன். அதானே, தாராளமா பாடுறேன். சரி நிறுத்துங்க. போடா போகுது. லட்டு சிங் ஓடிட்டாரு. லட்டு சிங்காக ஒரு புது ராகத்தை இப்பதான் கண்டுபிடிச்சேன். இந்த லோக்கஸ் கூட்டமா வீனஸ் சிட்டில இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த லோக்கஸ் கூட்டம் எது வரைக்கும் வந்திருக்குங்கிறத நம்ம ஊருக்கு வெளியில போய் பார்த்தாகணும். சீக்கிரமா ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். பசங்களா, நீங்க இந்த பக்கம் போக கூடாது. வெட்டுக்கிளியோட பெரிய கூட்டம் இந்த பக்கம் தான் வருது. அதனால உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. போயிடுங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் சீக்கிரமா வீட காலி பண்ணிட்டு போக சொல்லுங்க. சரி, நீங்களாம் யாரு? நாங்க என்ஜிஓ ஃபவுண்டேஷன் ஆளுங்க. நாங்க நேச்சுரல் ரிஜிஸ்டர்ல ஒர்க் பண்றோம். வெட்டுக்கிளி கூட்டத்தில இருந்து மக்களை காப்பாத்தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றத கேளுங்க. உடனே நீங்க எல்லாரும் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க. எங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி உங்க உயிருக்கும் ஆபத்து இருக்கும்ல. நீங்க மட்டும் எதுக்காக இங்க நிக்கிறீங்க? அதானே, ஏன் நிக்கிறீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நில்லுங்க. சிவா, என்னோட பேரு சிவா.
அட சிவா, டோன்ட் ஃபைட். நீ எதுக்காக இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இவங்க எல்லாம் கெஜுவோ ஆளுங்க தானே. இவங்க கூட ஃபைட் பண்ணாத. வாங்க, நம்ம திரும்ப போகலாம். தேங்க்யூ லட்டு சிங் சார், தேங்க்யூ. ஏன்னா ஒரு சின்ன பையன் உங்க எல்லாரையும் அடிச்சுட்டானா? நீங்க இன்டெலிஜென்ஸ் சிங் ஆளுங்களா இருந்துகிட்டு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிருக்கீங்க. திரும்பவும் அந்த பையனை நீங்க பாத்தீங்கன்னா அவனை தூக்கி பள்ளத்துல போட்டுருங்க. ஓகே இன்டெலிஜென்ஸ் சிங் சார், திரும்பவும் அவனை பார்த்தோம்னா அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறோம். பாஸ், நீங்க எதுக்காக இத்தனை லோகஸ்ட உருவாக்குனீங்க பாஸ்? இது இந்த இன்டெலிஜென்ஸ் சிங்கோட இன்டெலிஜென்ட் தான். ரோபோட் லோகஸ்ட உருவாக்குனது கஷ்டம் இல்ல. இந்த லோகஸ்ட் எல்லாமே போலியானதுன்னு யாருக்கும் சந்தேகம் வரல. இந்த வேதா சிட்டி மக்கள் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க எப்ப வேணாலும் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போக தயாரா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்குள்ள போய் கொள்ளை அடிச்சிடலாம். ஆஹா, என்ன பிளான் பாஸ், சூப்பர். போங்க. உண்மையிலே அவங்கெல்லாம் யாரு? நம்மள எதுக்காக அவங்கெல்லாம் தடுத்தாங்க? வெட்டுக்கிளின்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எங்க கிராமத்துல ஒருத்தர் தேனீக்களை வளர்த்துட்டு வந்தாரு. அவன் அந்த தேனிய யார் மேலயாவது கொட்டுறதுக்கு விடுவான். அப்போ வந்தவங்க பயத்துல கொண்டு வந்த பொருளை எல்லாம் தூக்கி போட்டு ஓடுவாங்க. உடனே இவன் எல்லா பொருளையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். ஆதி, நீ பெரிய ஜீனியஸ்டா. இந்த மிஸ்டரிய திரும்பி சால்வ் பண்ணி கொடுத்துட்ட. ஆமா ஆதி, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது. அப்ப நான் இப்ப ஏதோ ஒண்ணு பெருசா சொல்லிருக்கேன். அது என்னன்னு நீங்களே சொல்லுங்க. அது நம்மள வழியில ஒரு குரூப் வழி மறிச்சு பிரச்சனை பண்ணாங்கல்ல, ஒட்டுமொத்த வெட்டுக்கிளியும் அவங்களோட தான் இருக்கலாம்ப்பா. அவங்க ஏதோ பண்றாங்க. நாம இத விசாரிச்சே ஆகணும். நான் என்னோட ரோபோட் பீயை அனுப்பி இந்த லோகஸ்டோட விஷயம் என்னங்கறத சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். வெட்டுக்கிளிகள் வேதா சிட்டிய கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்கு. அட, இவ்ளோ நேரமாச்சு. இதுவரைக்கும் என்னோட ரோபோட் பீ கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரலையே. எங்க போச்சு அது? ஓகே, அதோட ரெக்கார்டிங்க பார்க்கலாம். அப்படின்னா லோகஸ்ட் என்னோட ரோபோட் பீயை டெஸ்ட்ராய் பண்ணிருக்குமோ? இது டென்ட்டோட அடையாளமாச்சே. என்னோட ரோபோட் பீ மெட்டலால உருவானது. இத நார்மலால லோகஸ்டால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஏலியனோட வெட்டுக்கிளின்னு நினைக்கிறப்பா. இல்ல யூடி, அது ஏலியன் லோகஸ்ட் கிடையாது. அதெல்லாம் ரோபோட்டிக் லோகஸ்ட் தான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வேதா சிட்டி நோக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது வருதுங்கிற பயத்துல சிட்டியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணி எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிட்டியை கொள்ளடிப்பாங்க. ஆமா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், சின்ன பசங்களா நீங்க அந்த பக்கம் போகவே கூடாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. லட்டு சிங் அங்கிள், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்க லீடர் யாருன்னு கேட்டு அவங்களையும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. நான் போய் அந்த லோகஸ்ட் எல்லாம் தடுத்து நிறுத்துறேன். இந்த பையன் திருந்த மாட்டானா? இன்டெலிஜென்ஸ் சிங்கோட இன்டெலிஜென்ட் கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. அதை இவனுக்கு புரிய வச்சாங்க.
சிவா, எவ்வளவு ஓடணுமோ நீ ஓடு. என்னோட லோகஸ்ட் கண்டிப்பா உன்னை பிடிச்சிடும். இல்ல, என்னோட லோகஸ்ட் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டானே. நான் அந்த சின்ன பையனை விட மாட்டேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் மிஸ்டர் இன்டெலிஜென்ட். நீ சிவாவோட இன்டெலிஜென்ட்ட சந்தேகப்பட்டிருக்கன்னு நினைக்கிறேன். சிவா, எல்லா லோகஸ்டும் உன்னை சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்படி இருந்து எதுக்காக உன்னை பிடிக்கல? அதெல்லாம் என்ன சேஸ் பண்ணவே இல்ல. நான் சைக்கிள்ல எப்பவோ மேக்னெட்ஸா ஆன் பண்ணிட்டேன். அதெல்லாம் மெட்டலால உருவாக்கப்பட்டிருந்ததால என் சைக்கிள் மேக்னெட்டால ஈர்த்து அதெல்லாம் பின்னாடி வந்தது. அடுத்த தடவை பிளாஸ்டிக் லோகஸ்ட உருவாக்குவேன். அதுக்கப்புறமா உன்னை நான் பாத்துக்கிறேன். சிவா கண்டிப்பா அதையும் அழிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவா. இன்டெலிஜென்ட் சிங்கோட இன்டெலிஜென்ட்ட கூட நம்ம சந்தேகப்படலாம். ஆனா சிவாவோட இன்டெலிஜென்ட்ட மட்டும் எப்பவும் சந்தேகப்படக்கூடாது. புரிஞ்சுதா அங்கிள்? சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐலாண்ட்ல ஜெராவா ட்ரைப்ஸோட ஆளுங்க இருக்காங்க. வெளி உலகத்தோட எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாம தன்னோட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் முன்னாடி வரவே மாட்டாங்க. ஒருவேளை நீங்க அவங்கள பாத்துட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட நீங்க பேசவே கூடாது, அவங்கள தொல்லை பண்ண கூடாது. நீங்க வண்டியில உக்காந்து அவங்கள அமைதியா பாருங்க. ஏ தம்பி, நீ எங்களை எச்சரிக்கிறியா இல்ல நீ எங்களை பயன்படுத்துறியா? ஓகே, அப்படியே பண்றோம். அங்க பாருங்க, அங்க சில குடிசைகள்லாம் இருக்குல்ல. ஒருவேளை அது ஜார்வா ட்ரைப்ஸ் ஆளுங்களோட தான் இருக்கலாம்ல. ஆமா, பார்க்க அப்படிதான் இருக்கு. அவங்க குடிசைகள் பார்க்க இப்படிதான் இருக்கும். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ஏந்தா हाँ जी ऊजा, नान जी ऊजा, பூச்சா பூச்சா லூச்சா. நல்ல வேளை அவங்க நம்மளை எதுவும் பண்ணல. என் மேலதான் தப்பு இருக்கு. நான் ஜீப்பை நிறுத்திருக்க கூடாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ நடக்கணும்ன்றது நடந்து முடிஞ்சிருச்சு. அட லட்டு சிங் சார், நீங்களே ஒரு போலீஸ். அப்படி இருந்தும் எதுக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்க? நான் போலீஸ் தான். நீங்க உங்க பொருளை கொடுத்ததால கொடுக்காம இருக்க கூடாது. நானும் என் பொருளை கொடுத்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். அட நில்லுங்க லட்டு சிங் அங்கிள், நில்லுங்க. இனி யாராலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. இந்த லட்டு சிங்கோட ஆட்டத்தை பார்க்கத்தானே போறீங்க. அட லட்டு சிங் அங்கிள், உங்களுக்கு என்னாச்சு? சிவா, அவங்க ஓசி பாபா கோனி பாபா என்ன பாபா சொன்னாங்கன்னு ஒன்னும் புரியலப்பா. எனக்கு முன்னால ஆயுதத்தை காட்டி என்ன மிரட்டி என் யூனிஃபார்மை கழட்டி அவங்க யூனிஃபார்மை போட்டு விட்டாங்கப்பா. அவங்க எல்லாம் உண்மையான ஜாருவா ட்ரைப்ஸா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா நான் ஜாருவா ட்ரைப்ஸ பத்தி படிச்சிருக்கேன். ஜாருவா ட்ரைப்ஸ் ஆளுங்க எப்பவுமே வெளி உலகத்து மக்களை சந்திக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து எல்லா பொருளையும் வாங்கினாங்க? அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? சிவா, உனக்கு தெரியாது, அவங்களுக்கு செயின் போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மத்தவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கும் ஜொலிக்கிற நகையை போட்டுக்க ரொம்ப ஆசை. சரி, ஜொலிக்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டாங்க.
ஆனா பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அத வச்சு என்ன பண்ணா நமக்கு என்ன? ஏது எப்படியோ நமக்கு எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டோம்ல. ஆமா ஆமா, நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம்ல. ஆனா அவங்க என் யூனிஃபார்மை உருவிட்டு போயிட்டாங்களே சிவா. எனக்கு என்னமோ மாறு வேஷத்துல திருட வந்தாங்களோன்னு தோணுது. நாமளும் ஆதிவாசிங்களோட கெட்டப்ல மாறணும். அவங்கள கண்காணிச்சே ஆகணும். என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா சிவா, நீ சொல்றது கரெக்ட் தான். தும்பா 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 தும்பா. திரும்ப கொள்ளையடிக்க வந்திருக்கீங்களா? இந்த தடவை நான் உங்களை விடவே மாட்டேன். தும்பா. விடுங்க விடுங்க என்ன சிவா, அடிக்காத, தாக்காத. நான் தான் லட்டு சிங், இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். லட்டு சிங் அங்கிள், நீங்களாது எதுக்காக இந்த மேக்கப்ல வந்தீங்க? அதுவா, நீ தானே சிவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாமளும் மாறு இடத்துல போகலான்னு சொன்ன. மேக்கப் ஆக்ஷன்லாம் கரெக்டா இருக்கான்னு காட்டலான்னு வந்தேன். ஆனா நீ I'm so sorry. நீங்க இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நீங்க திடீர்னு ஊ ஹா ஹின்னு சொன்னதும் நான் சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா ஐடியா நல்லா இருக்கு. நாம எல்லாரும் மாறு விஷயத்துல மாறிடலாம். என்னது, நீங்க ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணவே இல்லையா? வேண்டாம் வேண்டாம், அந்த ட்ரெஸ்ஸ போட்டா எனக்கு அலர்ஜியா இருக்கு. நான் போட மாட்டேன். சரி ஓகே, நீங்க எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரியா? சரி. அவங்கள கண்காணிச்சே ஆகணும். பார்த்து கவனமா இருங்க. அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப அவங்க மாறு வேஷத்துல வந்துட்டு இருக்காங்க. ஓகே, டோன்ட் வரி. இவங்க ரொம்ப புத்திசாலிங்க. பார்த்து ஜாக்கிரதை. நம்மள பத்தி எதுவும் தெரியக்கூடாது. எதுக்காக வீணா பயப்படுறா? எதுவும் ஆகாது. அவங்கள தடுத்து நிறுத்த நான் சில பேரை அனுப்பி வைக்கிறேன். Hula hoopa 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 hoopa. ஒருத்தரை புடிச்சு கேட்டோம்னா உண்மை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. நீ அனுப்புன 4 பேரை அவங்க அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. நீ ஜாக்கிரதையா இரு. லட்டு சிங் அங்கிள், ஏன் இந்த நிலைமையில இருக்கீங்க? அட, ரேவா எங்க போனா? ரேவா, 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 அவ எங்க போனான்னு தெரியல. அவளுக்கு போன் கூட போக மாட்டேங்குது. அங்க இருக்கா ரேவா, கிடைச்சிட்டா. வாங்க. அட, உண்மையான ஜாருவா ட்ரைப்ஸ் ஆளுங்க நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப அவங்கள கவனிக்காதீங்க. நம்ம ரேவாவை காப்பாத்தி ஆகணும். அங்கிள், உங்க கேம் முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாம் மாறு வேஷத்துல இருக்கீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு.
ஸ்டாப். ரேவா, நீ யார் சைடுல இருக்க? எப்பவுமே ஓ சைடு தான். அதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லல. லாக் பண்ணிடவா? அதை என்கிட்ட கொடுங்க. போத நிறுத்து சிவா. அவங்கள நீ எவ்வளவு அடிப்ப? நீயும் இவங்களோட ஆள் தானே? எனக்கு முன்னாடியே உன் மேல சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா உன்னோட கையில நான் வாட்ச முன்னாடியே பாத்துட்டேன். ஏன்னா ஜார்வா ட்ரைப்ஸ் ஆளுங்க கிட்ட முன்னாடியே இந்த வாட்ச கொடுத்தீங்க. ஆமா, உண்மைதான். நான் இவங்க டீம் தான், ஒத்துக்கிறேன். இவங்க என்னோட கேங்கு தான். நாங்க ஜராவா ட்ரைப்ஸ்னு சொல்லிட்டு மத்தவங்கள பயமுறுத்தி அவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறோம். அச்சோ, உண்மையான ஜராவா ட்ரைப்ஸ் ஆளுங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்க முடியாது. ரொம்ப நன்றி. போலியானவங்களை பிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப இவங்களுக்கு நாங்க தண்டனை கொடுக்கிறோம். என்னாச்சு? இவங்க எங்களை கூட்டிட்டு போய் எங்க கதையை முடிச்சிருவாங்க. இவங்க தண்டனை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. எங்களை மன்னிக்க சொல்லு சிவா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தலைவரே, தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க. இவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இந்த இன்ஸ்பெக்டர் அவங்கள ஜெயில போடுவாரு. ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ. நீ காப்பாத்திட்ட. நீ எங்களுக்கு கண்டிப்பா தண்டனைய வாங்கி கொடுப்பன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்றாங்க. நீங்களே எங்களுக்கு தண்டனைய கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஜெயில போய் ஹோலா ஹோலான்னு டான்ஸ் ஆடுங்க. எத்தனை பேர் டாட்டே போட்டிருப்பீங்க. இவங்க தான் உண்மையான ஜார்வா ட்ரைப்ஸ். இவங்க அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு முன்னாடியும் வர மாட்டாங்க. இன்னும் சாதாரண மக்களை விட்டு இவங்க தள்ளி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஹார்ஸ் ரைடிங்க்கு முன்னாடி நம்மளோட ஹார்ஸை முதல்ல கம்ஃபர்டபுளா ஆக்கணும். ஹார்ஸோட உடம்புல இப்படி பண்றதுனால இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். இன்னைக்கு உன்னோட சோதனை துஃபான். ஒரு போலியான குதிரையா உண்மையான குதிரையான்ற விஷயம் மத்தவங்க கண்டுபிடிச்சிட்டா ஓகே. இல்ல கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ, நீ டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஓகே, இப்ப டெஸ்டிங் ஆரம்பிக்கலாம். வாவ், என்ன அருமையான குதிரை இது. இதுல உட்காந்து நான் ஒரு அருமையான ரைடு போய் பார்க்கலாமா? இது என்ன தவிர வேற யாரையும் ஹார்ஸ் ரைடிங் பண்ண விடாது. அட என்னப்பா, நீ எங்களுக்கு கமாண்டோ ட்ரைனிங்ல குதிரை அடங்கலானா எப்படி அதை அடக்கி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கவனிச்சு பாருங்க, நான் எப்படி ஹார்ஸ் ரைடிங் பண்றேங்கிறத கத்துக்கங்க. எஸ், கம் ஆன் ஆர்சி, கம் ஆன், ரன் ரன் ரன். ஏ டொக்கடி டொக்கடி டொக்கடின்னு ஓடு. டடக்க டக்க டடக்க டக்க டடக்கே. என்ன லட்டு சிங் சார், உங்க கமாண்டோ ட்ரைனிங் ஃபெயில் ஆயிடுச்சா? வேண்டாம், நில்லு. நான் மேல உட்காந்துட்டு போனேன். இப்படி இழுத்துட்டு ஓடாத. காப்பாத்துக்க காப்பாத்துக்க. காப்பாத்து சிவா, என்னை காப்பாத்து. யூனிஃபார்ம் எல்லாம் கத்தலாவது. நிறுத்து குதிரைய, நிறுத்து 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 நிறுத்து. லட்சிங் அங்கிள், ஒன்னும் ஆகல. நான் நல்லா இருக்கேன் சிவா, எனக்கு ஒன்னும் ஆகல. அடடே அப்பா, எந்த குதிரைய நீ கூட்டிட்டு போயிடுப்பா. இந்த குதிரை என் உடம்புல இருந்த எல்லா பார்ட்ஸையும் மாத்தி வச்சிடுச்சு. நான் நினைச்ச மாதிரியே நான் ஜெயிச்சுட்டேன். இதுக்கப்புறம் என் வேலை கரெக்டா முடியும். நீ ரெடியா இருக்க தானே? யா, என்னோட ரோபோட் குதிரை டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடுச்சு. ஐ அம் ரெடி. உன்னோட வேலை முடிஞ்சிரும். என்னோட 10 கோடி எங்க? இந்த புடி, நீ கேட்ட 10 கோடி இருக்கு. அதோ பாரு, அந்த பங்களாவோட ஹால்ல தான் லாக்கர் இருக்கு. அதுக்குள்ள ஸ்டாம்ப் சீல் போடப்பட்ட ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு. அதை நீ கொண்டு வரணும். அந்த மெயின் ஹாலோட சிசிடிவி கேமராவை நான் ரிப்பேர் பண்ணிட்டேன்.
ஆனா வெளியே இருக்கிற கேமராவை என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஜாக்கிரதையா போ. கேமரா எங்கெங்க இருக்குன்னு பார்த்துட்டு போ. கேமரா இன்னொரு பக்கம் திரும்பினதும் நீ உள்ள போனா போதும். அதே மாதிரி கேமரா இன்னொரு பக்கம் திரும்பினதும் நீ வெளியே வரணும். புரிஞ்சதுல? ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்ஸ். யா. அட, இந்த குதிரை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். காட்ஸ், அத பிடிச்சி இங்க இழுத்துட்டு வாங்க. இது காட்டு குதிரை மாதிரி இருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு. இத நான் ட்ரெயின் பண்ண போறேன். அதுக்கு மேல உட்காந்து ஹார்ஸ் ரைடிங் போக போறேன். ஏய் 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 ஏய். ஹலோ சிவா, நான் ஒரு அருமையான காட்டு குதிரையை பிடிச்சி வச்சிருக்கேன். நாளைக்கு நான் உனக்கு இந்த குதிரையை காட்டுறேன். கேமரா அந்த சைடுக்கு போகுது. குதிரைக்குள்ள இருந்து வெளியே போகிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஆனா சீக்கிரம் என் வேலையை நான் முடிச்சாகணும். எஸ், அவன் சொன்ன லாக்கர் இதுதான். இதுக்குள்ளதான் ஸ்டாம்ப் சீல் போடப்பட்டிருக்கிற ஃபோல்டர் இருக்கு. லட்டு சிங் அங்கிள், எங்களால வெயிட் பண்ண முடியல. இப்பவே உங்க அழகான ஹார்ஸ பார்க்கலாம் தான் நாங்க வந்துட்டோம். அது எங்க இருக்கு? வாங்க, அந்த குதிரையை காட்டுறேன். லட்டு சிங் அங்கிள், நீங்க பிடிச்ச ஹார்ஸ் வருது. அதோ அங்க பாருங்க. ஓ வாவ், சூப்பர்ல. சிவா, சிவா, என் குதிரையை எப்படியாவது பிடிச்சிட்டு வா. இந்த குதிரை வழக்கத்தை விட ரொம்ப வேகமா ஓடுது. இத ஃபாலோ பண்ணலாம். உன்னால என்ன பிடிக்க முடியாது சின்ன பையா. யூ ஆர் குட், பட் ஐ ஆம் தி பெஸ்ட். வாவ், அது ரொம்ப நல்லாவே ஜம்ப் பண்ணுது. என்ன சிவா, நீ இப்படி கைவிட்டுட்ட? என் குதிரையை நீ பிடிக்கவே இல்லையா? லட்டு சிங் அங்கிள், அது ஒரு காட்டு குதிரை. இந்த மாதிரி குதிரைங்களுக்கு வெளியில சுதந்திரமா இருக்கிறதா பிடிக்கும். அத காட்டுக்குள்ளேயே இருக்க விடுங்க. ஆனா இவ்வளவு தூரம் அதால எப்படி ஜம்ப் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியலையே. இது பாசிபிளே கிடையாது. ஏதோ ஒண்ணு சரியில்லை. டாக்குமெண்ட் எங்க போச்சு? நம்ம டாக் சீக்ரெட் திருடு போயிடுச்சு. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. லட்டு சிங், உன்னை பாதுகாப்புக்காக இங்க இருக்க சொன்னேன். அப்படி நீ இருக்கும்போது லாக்கர்ல இருந்த டாப் சீக்ரெட் எப்படி காணாம போச்சு? ஒருவேளை அது மட்டும் தப்பா நம்ம கையில போச்சுன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆபத்து இருக்கு, தெரியும்ல? டோன்ட் வரி சார். என்கிட்ட இருக்கிற டீமை வச்சு அந்த திருடர்களை கண்டிப்பா பிடிச்சு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து சேர்க்கிறேன் சார். சிவா, ஏதாவது பண்ணு ப்ளீஸ். இல்லன்னா என்னோட கதை ரொம்ப கந்தலாயிடும் சிவா. என் வேலையை என்னை விட்டு போயிடும். ஏதாவது பண்ணு சிவா. சிவா, இங்க பாரு. இந்த குதிரை இந்த செவரை எவ்வளவு ஈஸியா தாண்டுதுன்னு அதுவும் யோசிக்கவே இல்ல. ஒரு குதிரை ஓடும்போது முதல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கும்ல. ஆனா இந்த பக்கம் தான் நாம குதிக்கணுங்கிறத முன்னாடியே யோசிச்சு வச்ச மாதிரி இந்த குதிரை கரெக்டா ஜம்ப் பண்ணுச்சு, பாத்தீங்களா? எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கே. இவ்ளோ பெரிய செவரை எந்த குதிரையும் தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்ல. சிவா, முதல்ல நம்ம காட்டுக்குள்ள போய் இந்த குதிரையை தேடி கண்டுபிடிக்கணும்.
இதுக்கப்புறம் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. புரிஞ்சதுல? ஹலோ அங்கிள், நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏய் சின்ன பையா, நீ எப்படி இங்க வந்தன்னு சொல்லு. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இந்தாங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சிவா, ஃபைல் கிடைச்சிடுச்சு. அவர் அந்த குதிரையை ரிமோட்ல ஆபரேட் பண்றாரு. அப்படின்னா அது ஒரு டூப்ளிகேட் குதிரை. இத விட்டுரு. அங்கிள், உங்க ரிமோட் கண்ட்ரோல் குதிரையோட கதை முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து நீங்க அடி வாங்கிக்கிறீங்களா? வாங்க, உங்க ரெண்டு பேரையும் குதிரை லாயத்திலே வச்சு கட்டி வேலு வேலுன்னு விளக்குறேன். உன்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு எப்பெல்லாம் நாம வரமோ அப்பெல்லாம் நாம நல்லா என்ஜாய் பண்றோம். ஆமா ஆதி. சிவா, நீயும் டான்ஸ் பண்ண. கம் ஆன். செம்ம ஜாலியா இருக்கு. ஆனா என்னோட பேக்ரவுண்ட் மட்டும் ஏன் ரொம்ப ஹீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு? லட்டு சிங் அங்கிள், உங்களுக்கு பின்னாடி நெருப்பு பிடிச்சிருக்கு. என்ன? தண்ணி ஊத்தி அணைங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சிவா. சிவா, சீக்கிரமா போய் பாரு. கொஞ்ச நாளாவே கிராமத்துல எவனோ ஒருத்தர் கோழியை திருடிக்கிட்டு இருக்கான்ப்பா. இதோ திருட இங்கதான் இருக்கா. ஒன்னும் கோழிங்களை தாண்ட வேண்டாம். அவனை இன்னொரு வழியா போய் புடிச்சிடலாம். சிவா, இல்ல நானும் வரேன். நானும் ரொம்ப தூரம் ஓடியாட்டேன். என்ன யாராவது சைக்கிளை போட்டு போங்க. நில்லுங்க, நில்லுங்க. திருட அங்கிள், ஒழுங்கா திருடினதை திருப்பி கொடுத்துருங்க. ஏய் சின்ன பையா, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
அட போதுப்பா நிறுத்து. எதுக்காகப்பா எங்களை இப்படி போட்டு அடிக்கிற? நாங்க தான் உங்ககிட்ட இருந்து எதையுமே திருடலையாப்பா. ஹலோ, நீங்க திருடினது எங்க கோழியை தான். முதல்ல கோழியை திருப்பி கொடுங்க. கோழியை தான் சுட்டு சாப்பிட்டோமே. என்னது, எங்க கோழியை திருடி சுட்டு சாப்பிட்டீங்களா? நாங்க எங்க கோழிய வாங்கிட்டு தான்பா வந்தோம். உங்க கோழிய ஒண்ணு நாங்க திருடல. அப்ப கோழியை யார் கொண்டு போயிருப்பா? சிவா, இங்க பாரு, சீட்டாவோட கால் தடையும் இருக்கு. நேத்து நைட் சீட்டா வந்திருக்கு போல. 100% சிறுத்தை தான் வந்திருக்கு. சிறுத்தையே தான். மிருகங்களோட கால் தடத்தை பார்த்து வந்திருக்கிறது எந்த மிருகங்கிறத என்னால சொல்ல முடியும். கொஞ்சம் இருங்க, கவனமா இந்த கால் தடங்களை பாருங்களேன். இந்த கால் தடங்களை பார்க்கும்போது 2 கால்ல யாரோ நடந்த மாதிரி இருக்கு. அது சிறுத்தையோட கால் தடயமா இருந்தா 4 காலோட தடம் இருக்கணும். இது மிருகம்னு என்னால நம்ப முடியல. யாரோ போலியாதான் இதை உருவாக்கி இருக்காங்க. யாரோ பிளான் பண்ணி தான் சிறுத்தையோட கால் தடயம் இருக்கிற மாதிரி ஷூஸ் போட்டிருக்காங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நைட்டு முழுக்க நாம கண்ணு முழிச்சு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாகணும். நான் சொல்றத கேளுங்க. ஆதி யூடி, பேசாம நீங்க கோழி மாதிரி மாறிடுங்க. ஓகேப்பா, நாங்க இன்னைக்கு நைட்டு கோழியா வேஷம் போடுறோம். நோ ப்ராப்ளம். ஆனா சிவா, நீ எங்க கூடவே இருப்பல்லப்பா. என்னப்பா, ஏன் தலையில கோழி கொண்டுச்சு? கொஞ்சம் அமைதியாகிரு. நம்ம வந்திருக்கிற ஆளை பிடிக்கணும். இந்த கோழி தான் அநியாயத்துக்கு சத்தம் போடுது. ஓ நோ, உண்மையான சிறுத்தையே வந்துருச்சு. ஆதி யூடி, யூடி, ஜம்ப் பண்ண பாரு. கோழி பறக்குமே அப்படி. வெல்கம் யூடி. ஆதி, நேத்து உன்னோட இடத்துல சீத்தா வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். இந்த சீத்தாவால ஒரே தொல்லையா இருக்குதுப்பா. என்னோட கோழியையும் தூக்கிட்டு போயிருச்சு. ஒரே ராத்திரியில எப்படி 2 இடத்துல திருட முடியும்? ரொம்ப அதிகமா சாப்பிடுது போல இருக்கே. உங்க இடத்துக்கும் வந்துச்சா? சரி வாங்க பார்க்கலாம். உங்க இடத்துக்கு வெளியில கால் தடயம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட, இது 2 கால் சிறுத்தையோட கால் தடயமாச்சே. இங்க போலியான சிறுத்தை வந்திருக்கு. நம்ம இடத்துக்கு உண்மையான சிறுத்தை வந்திருக்கு. அப்படின்னா இங்க ஒரு டூப்ளிகேட் சீட்டா இருக்கு. இன்னைக்கு நைட் தூங்காம நம்ம கிராமத்தை கண்காணிக்கணும் சிவா. வெளிய போகுது சிவா. இன்னைக்குதான் திருட வரவே இல்லையா? சரி வாங்க, நம்ம எல்லாம் போய் தூங்கிடலாம் சிவா. கோழிங்களை திருடிட்டு போயிட்டான். திருடனா புடிங்க. அந்த பக்கம் இருக்கிற வீட்ல இருந்து தான் சத்தம் வருது. வாங்க சீக்கிரம் போய் பார்க்கலாம். அட
நில்லுங்க. இது ரொம்ப அடர்த்தியான காடாக இருக்க. பாப்பா எப்படிப்பா இருக்க? இந்த பக்கம் எந்த பாம்பும் வரலைங்க. ஆகா, நான் தெரியாம பாம்பு கிட்டேயே குசலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேனே. நில்லுங்கப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்க. எவ்வளவு தூரம் தான்? சின்ன பையா, நீ யாரு? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எல இங்க பாருல, என்ன மட்டும் அடிச்சிடாதீங்கள. எங்களோட கோழிங்கெல்லாம் எங்க? எல அதுவா, இங்கலன்னு சொல்ல மாட்டோம்ல. அதெல்லாம் இதுக்குள்ள பத்திரமா இருக்குல்ல, வந்து தேடி எடுத்துக்கோங்கல்ல. என்ன நீங்க தேடிக்கோன்னு சொல்றீங்க? எல இங்க நான் ரொம்ப காலமா ஃபார்ம நடத்திக்கிட்டு இருக்கேன்ல. முன்னாடி நான் வச்சிருந்த கோழிகளுக்கு நோய் தாக்கி செத்து போச்சுல. எல ஒரு கோழி மிச்சம் இல்லாம போயிடுச்சுல. எல அதுக்காகத்தான் என் ஷூக்கு அடியில இந்த சிறுத்தையோட கால் தடத்தை இரும்புல உருவாக்கி வச்சிருக்கோம்ல. அதை வச்சு கோழிகளை திருடிட்டு இருக்கேன்ல. அட எதுக்குயா? எல்லாம் எனக்கு தேவையான கோழியை நான் திருடி கொண்டு வந்துட்டேன்னா எனக்குன்னு ஒரு சொந்தமா ஃபார்ம உருவாக்கலாம்ல. அதை வச்சு நான் கோழி அப்படியே இனப்பெருக்கம் பண்ணிடுவேன்ல. எல்லாம் இந்த சிறுத்தையோட கால் தடத்தை பார்த்து சிறுத்தை தான் வந்திருக்குன்னு எல்லாரும் பயந்துருவாங்கல்ல. எல்லாம் யாருக்கும் என் மேல சந்தேகம் வராதுல்ல. அது உன்னோட கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க கோழியை அடையாளம் பார்த்து எடுத்துக்க சொல்லு, சரியா? சரி சரி, உன்னோட ஐடியாலாம் சூப்பரா இருக்கு. முதல்ல எல்லாரும் லைன்ல நில்லுங்க. நில்லுங்க, ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க, கைய மேல தூக்குங்க. ஹே சிவா, ஒரு சூப்பர் போட்டோ எடு. இது டிவில டெலிகாஸ்ட் ஆகணும். இந்த உலகம் பூரா என் பேர் பரவணும். கோழி திருடன் கேங்க இந்த லட்டு சிங் வேட்டையாடி பிடிச்சிட்டாங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியணும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.